GA4 பற்றிய சில கிளாரிஃபிகேஷன்ஸை பார்க்கலாங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுடைய சைட் மெஷர்மெண்ட்டுக்கு, கன்வர்ஷன் ட்ராக்கிங்க்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் ரொம்ப காலமாகவே யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் போயிட்டு நியூ ஜெனரேஷன் அனலிட்டிக்ஸ் வந்திருக்கு. அதுதான் GA4, கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் டேக் gtag.js அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூகுள் டேக் என்றது வேறு, கூகுள் டேக் மேனேஜர் என்றது வேறு. கூகுள் டேக் அப்படின்றது gtag.js அப்படின்றது கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் டேக் கோட். கூகுள் டேக் மேனேஜர் என்றது பார்த்திங்க அப்படின்னா அது கூகுளுக்கு மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டூல்ஸோட கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சல் டேக் டூல்னு சொல்லலாம். கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்றது. கூகுள் டேக் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் GTM சொல்லுவாங்க. அதில் நீங்கள் டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் வேரியபிள்ஸ், டேட்டா லேயர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. கூகுள் டேக் மேனேஜர் சப்போர்ட்ஸ் GA4. கூகுள் அனலிட்டிக்ஸ் 4ம் வந்து கூகுள் டேக் மேனேஜர் சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் என்றது இனிமேல் வந்து GA4ஆக இருக்கிறது. நீங்கள் இந்த GA4ஐ உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸில் புதுசாகவும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கனெக்டட் சைட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் UIவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவோட வந்து இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுடைய G4. ஸோ கூகுள் டேக், சில பேர் குளோபல் சைட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் சைட் டேக் தான் ரீப்ளேஸ் ஆகி இப்போ கூகுள் டேக்காக மாறிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து gtag.js கூகுள் டேக் தான் வந்து பிரதானமாக பேசப்படும் ஃபார் த கூகுள் ப்ராடக்ட்ஸ். அண்ட் கூகுள் டேக் மேனேஜர் வில் பி ஃபார் த tagging management tool for third party products as well as the Google products. Thank you very much. This is Sasikumar Talks.